மயிலாடுதுறையில் மாமனார் வீட்டிற்கு சென்ற தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையிலிருந்து ரயிலில் புறப்பட்டு வந்த முதல்வர் மயிலாடுதுறை மன்னம்பந்தல் பகுதியில் 114 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலக திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்றிட செந்தூர் ரயில் மூலமாக சீர்காழி ரயில் நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து தனது மனைவியார் இல்லத்திற்கு சென்று இரவு ஓய்வெடுத்தார். தொடர்ந்து காலை 9:30 மணிக்கு திருவெண்காடு இல்லத்திலிருந்து தனது வாகனத்தில் புறப்பட்ட முதல்வர் சாலையோரமாக ஏராளமானோர் வரிசையாக நின்று கோரிக்கை மனுக்களை வழங்க அதனை கனிவோடு பெற்றுக்கொண்ட அவர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பரிந்துரைத்தார். தொடர்ந்து திருவெண்காடு கீழ வீதியில் உள்ள அவரது மாமனார் மறைந்த ஜெயராமன் இல்லத்திற்கு சென்ற முதல்வர் மாமனார் ஜெயராமன், மாமியார் தனஜோதி, பாட்டி ஜெகதாம்பாள் ஆகியோர் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து அங்கிருந்து தனது மனைவியாருடன் மயிலாடுதுறைக்கு புறப்பட்டார். அமைச்சர்கள் KN நேரு, MRK பன்னீர்செல்வம், மெய்யநாதன், மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.